தியான நூல் வாசிப்பு. அறியாமலே அறிவித்தல். 1 யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனம். நீங்களும் எங்களோடே ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஒரு உண்மையை தங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் அனுபவித்து அறியாத பலர் உண்டு. ஆனால் அவர்கள் யாரோ ஒருவர் உண்மை என்று சொன்னதற்காக அதனை பலருக்கு சொல்லி மிகவும் பிரபலம் அடைகின்றவர்கள் உண்டு. சந்தையில் சில பொருட்கள் அதனை தொடர்ந்து விளம்பரம் செய்யும் ஒருவராலேயே அதிகமாக அறியப்படுகிறது. சில பொருட்களை உண்மையாக உபயோகித்து அதனுடைய தரத்தை உணர்ந்த பலர் யாருக்கும் தெரியாதவர்களாக இருப்பார்கள். ஆனால் அதனை ஒருபோதும் உபயோகித்தறியாத ஒருவர் அதனை விளம்பரம் செய்து பெரும் திரளால் அறியப்படுவார். இன்று இரட்சிப்பின் அனுபவத்தை தங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் ருசித்து அறியாத பலர் உண்டு. பரிசுத்தமாகுதலை ஒருபோதும் வாழ்க்கையில் அனுபவித்தறியாத பலர் உண்டு. தேவ உறவில் வாழ்வதென்றால் இன்னதென்றே உணர்ந்தறியாத பலர் உண்டு. ஆனால் அவர்களில் சிலர் இரட்சிப்பை குறித்தும் பரிசுத்தத்தை குறித்தும் தேவ உறவை குறித்தும் பிரச்சாரம் செய்து மிக பெரிய சுவிசேஷர்களாகவும் பாஸ்டர்களாகவும் பிரபலம் அடைவதும் உண்டு. அதே வேளையில் அவர்கள் அவற்றை குறித்த தனிப்பட்ட அனுபவ அறிவு இல்லாதவர்கள் ஆததால் அவர்களின் பிரச்சாரத்தை கேட்கின்றவர்களை சரியான அனுபவத்தில் நடத்த இயலாது. உதாரணமாக, ஒரு கம்ப்யூட்டரை குறித்து மிகச் சிறப்பாக விளம்பரம் செய்து பெரும் திரள் நடுவில் பிரபலம் அடைய முடியும். ஆனால் அவர் அந்த கம்ப்யூட்டரை இயக்கி பழக்கமில்லாதவராக இருந்தால் யாரையும் அந்த கம்ப்யூட்டரை செயல்படுத்தும் அனுபவத்தில் பழக்கி தேர்ச்சி அடைய செய்ய முடியாது. எனவேதான் பல சபை தலைவர்களும் பாஸ்டர்களும் தாங்கள் பிரசங்கிப்பதை கேட்பதற்கு பல்லாயிரக்கணக்கான ஜனங்களை பெற்றிருந்தாலும் அவர்களை பரிசுத்த அனுபவமுடையவர்களாக தேர்ச்சி அடைய செய்ய இயலாது. எனவேதான் இன்றைய சபைகள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்களையே பெரும்பாலும் பாஸ்டர்களாகவும் நற்செய்தியாளர்களாகவும் பெற்றுள்ளது. ஒருவர் எத்தனை பேருக்கு இயேசுவை அறிவித்தார் என்பதை அல்ல பெரிய விஷயம், அவரால் இயேசுவை அறியும் வாய்ப்பு பெற்ற எத்தனை பேரை இயேசுவை அறிகிற அறிவிலும் இயேசுவின் வழிகளில் நடக்கின்ற அனுபவத்திலும் வளர்க்க அவரால் முடிந்தது என்பதே முக்கியம். சிந்தனைக்கு, இறைவனின் கட்டளைகள் சுமைகள் அல்ல, உன் சுமைகளை தாங்கும் சுமை தாங்கிகளே அவை.